ஹாய். மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் மேட் எக்ஸாமோட டிசம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. இங்க பார்க்கலாம் மேட் டிசம்பர் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன். இப்போ டிசம்பர் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னங்கிறத இங்க போட்டிருக்காங்க. ஸோ மேட் எக்ஸாம்ல மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்றுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் அண்ட் இதுக்கு டைம் வந்து 2 hours டைம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து டூ பார்ட்ஸாக இது இருக்கு. அதாவது வந்து ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ஆர்சி. 500 வேர்ட்ஸ்ல உள்ள ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். 3 or 4 பேசேஜஸ் வரைக்கும் கேட்கலாம். 4 or 6 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஈச் பேசேஜ். இதுக்குள்ள மீதி உள்ள கொஸ்டின்ஸ், மீதி 15 கொஸ்டின்ஸ் வந்து ஐதர் கிராமர் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து வெகாபுலரி டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்ல ரைட்டிங்கை டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். லைக் வந்து பேராஜம்பிள் கொஸ்டின், சினானியம்ஸ் ஆன்டனிம்ஸ் டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும். செகண்ட் செக்ஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இதுலயும் 30 கொஸ்டின்ஸ். இதுல லாஜிக்கல் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். லைக் பிளட் ரிலேஷன்ஸ் டெஸ்ட் பண்றது, இல்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்க்ளூஷன், அசர்ஷன், ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின், ஆர் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 13-14 டாபிக்ஸ் இருக்கு. அது இன்னொரு வீடியோல டீடைலாக பார்க்கலாம். ஸோ இது மொத்தம் 30 கொஸ்டின்ஸ். தேர்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். இது வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 30 கொஸ்டின்ஸ். இதுல நிறைய வந்து அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, லைக் வந்து பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, இல்ல லைக் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நிறைய வரும். மிக்சர்ஸ், ப்ரொபோர்ஷன்ஸ், ஆர் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. இது தவிர வந்து ஜியாமெட்ரி, மென்சுரேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். இது அல்ஜிப்ரா கம்மியாக தான் வரும். அரித்மெட்டிக் அண்ட் ஜியாமெட்ரி நிறைய கொஸ்டின்ஸ். இது தேர்ட் செக்ஷன். இதுக்கப்புறம் ஃபோர்த் செக்ஷன் வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. இங்க இருக்கிறது டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சஃபிஷியன்சி 30 கொஸ்டின்ஸ். டேட்டா அனாலிசிஸ்ல உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் அண்ட் கிராஃப் அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டேபிள் கொடுத்துட்டு அந்த டேட்டா வச்சு போடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு போடுறது, இல்லைன்னா ஒரு பார் கிராஃப் கொடுத்துட்டு போடுறது, இல்லைன்னா ஒரு லைன் கிராஃப். ஸோ இதெல்லாம் எது வேணாலும் இருக்கு. இல்லை மிக்ஸ்டு ஃபிகர்ஸாகவும் இருக்கு. 2-3 ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணி கொஸ்டின் பண்ற மாதிரியே இருக்கு. அது தவிர டேட்டா சஃபிஷியன்சியும் இருக்கு. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்டா இல்லையா கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. இது தவிர வந்து கம்பேரிசன் கொஸ்டின்ஸும் இருக்கும். குவான்டிட்டி ஏ இருக்கும், குவான்டிட்டி பி இருக்கும். இந்த 2 குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி என்ன ஆன்சர், குவான்டிட்டி ஏ அதிகமா, பி அதிகமா, ரெண்டும் ஈக்குவலா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகே, ஆனா அதிகமா வந்து டேட்டா அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து சஃபிஷியன்சிக்கும், 5 கொஸ்டின்ஸ் வந்து QC, தட் இஸ் குவான்டிடேட்டிவ் கம்பேரிசனுக்கும் இருக்கும். மொத்தமா 30 கொஸ்டின்ஸ். இதுல லாஸ்ட் 5th செக்ஷன் வந்து எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட். இதுலயும் 30 கொஸ்டின்ஸ் தான். இதுல எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்டடீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு அதிகமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காம்போசிட் ஸ்கோருக்கு இதை வந்து இந்த செக்ஷனோட ஸ்கோரை எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 செக்ஷன்ல நீங்க என்ன ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களோட காம்போசிட் ஸ்கோர் இருக்கும். ஓகேங்களா? இந்த 5th செக்ஷனோட ஸ்கோர் செப்பரேட்டா ரிப்போர்ட்ல வரும். பட் காம்போசிட்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்கோரிங் பத்தி அதிகமா இன்னொரு வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீ டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கு, சாம்பிள் டெஸ்ட். அதுல வந்து 30 மினிட்ஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட்டா மேட் எக்ஸாமோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரை த டெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு ஈஸி ஆர்